பால் யார் கையில நிக்குதோ அவங்க லக்கி. பாஸ் 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 பாஸ். சரி, யார் கையில இருக்குது இப்ப? இல்ல, அது பக்கத்துல இருக்கவங்க தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். மிஸ் பண்ணவங்க அவங்கள இருந்தீங்களா? இன்னைக்குள்ள ப்ரோக்ராமுடைய பேர் என்ன பேர் சொன்னோம்? மாரநாதா. மாரநாதா என்னன்னு மட்டும் சொல்லிருங்க. அவர் லார்ட் கம்ஸ். ஓகே ரைட், அவ்வளவுதான் ஸ்டார்ட். இது பிரதர் அங்கிருந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. ரைட். Fast, 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 fast. Last question, simple question. Simple question. இது ஒரே ஒரு லாஸ்ட் question இது. யார் லக்கையும் பார்க்கலாம். போயிட்டே இருக்குது. Fast, fast, fast. Very good, very good, very good. போலாம் போலாம் போலாம், இன்னும் போலாம். யார் அது? நம்முடைய பாஸ்டருடைய பேர் என்ன பேர் சொல்லுங்க. ஃபுல் நேம், ஃபுல் நேம், ஃபுல் நேம். ஓகே, எல்லாரும் கைகளை தள்ளலாம். அதோட முடிஞ்சிச்சு. இந்த 10 பேருக்கு முன்னாடி வாங்க. பாஸ்டர் பால்சாமி ஐயா முன்னாடி வர முடியா? நாங்கள் அசிஸ்டன்ட் பாஸ்டர் பால்சாமி ஐயா முன்னதாக வர முடியா என்பதை கேட்கிறோம். பிரைஸுகள் வழங்கும்படியாக. தம்பி ஜோஷ், மாஸ்டர் ஜோஷ், கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். சிஸ்டர் ஷீலா, daughter of Rajesh, brother Stephen, sister Jyoti, brother Darwin, Dr. Mary, sister Perry, brother Joyson, brother Bhaskar Chandra, Joyson, sister Manigandan, sister Manigandan, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் நேரடியாக நாங்கள் நிகழ்ச்சிகளுக்காய் கடந்து செல்கிறோம். நம் ஒவ்வொருவருக்கும் முன்னதாகவும் தேவன் 2 பாதைகளை வைத்திருக்கிறார். ஒன்று பரலோகம், இன்னொன்று நரகம். பரலோகம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் பற்றியும், நரகம் எப்படி இருக்குன்னு பற்றியும் நமக்கு விளக்கி சொல்ல வராங்க பிரதர் விஜய். மாரநாதா, மாரநாதா, ஹல்லேலூயா. நம்ம 2 பேருக்கு நிஜமாவே நம்ம கை தட்டணும். ஒன்னு பேட்ரிக்னுடைய டீமுக்கும் இந்த நோவா டீமுக்கும் ஒரு நல்ல ஒரு கரவசை கொடுப்போமா? வெரி குட், தட்ஸ் பியூட்டிஃபுல். ட்வைட் டபிள்யூ மாரோ அப்படிங்கிற ஒரு செனட்டர், அவர் யுஎஸ்ல ஒரு பெரிய ஒரு பொலிட்டிஷியனா இருந்தார். நியூயார்க் சிட்டில இருந்து அடிக்கடி மற்ற இடங்களுக்கு டிராவல் செய்து
அவருடைய கட்சி சார்பாக அநேக பிரச்சாரங்களுக்கு அவர் செல்வார். அப்போது கட்சியின் சார்பாக அவருக்கு டிக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. அவர் அந்த டிக்கெட் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு இடமாக அவர் பிரயாணம் செய்வது அவருடைய வழக்கம். முக்கியமா ட்ரெயின்ல பண்ணுவாரு. ஒரு முறை அப்படி நியூயார்க் சிட்டியில அவர் பிரயாணம் செய்யும் போது பண்றதுக்காக ஸ்டேஷன்ல போய் நிக்கிறாரு. அவர் ரொம்ப பாப்புலரான ஒரு மேன்னால எல்லாருக்கும் அவரை பத்தி தெரியும். அவருடைய டிக்கெட் காணா போயிடுச்சு. காணா போனப்ப அங்கேயும் அதை பத்தி அலைக்கழிச்சு தேடிட்டு இருக்காரு, எங்க டிக்கெட்டை விட்டேன் அப்படின்ட்டு. அப்ப அங்க இருக்க கண்டக்டர் அவரை உன்னிப்பா பார்த்துட்டே இருந்துட்டு மெதுவா அவர்கிட்ட வந்து கேட்டாரு, மாரோ வாட் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் அப்படின்னு. என்னுடைய டிக்கெட்டை நான் காணா போட்டேன் அப்படின்னு. அவர் சொல்வாரு, we know you much more much better. உங்களுக்கு நல்லாவே எங்களுக்கு தெரியும், நீங்க கண்டிப்பா டிக்கெட் வாங்கியிருப்பீங்க. பரவாயில்ல, நீங்க உங்களுடைய டெஸ்டினேஷன் போயிட்டு அங்க இருந்து உங்களுடைய டிக்கெட்டை வேற ஏதாவது காப்பி இருந்தா இல்லாட்டி வேற ஏதாவது ரிசீட் இருந்தா எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப இவர் சொன்னாரா, நான் டிக்கெட்டை காணா போட்டேன், நான் தேடல, டிக்கெட்ல நான் எங்க போறேன் அப்படிங்கிற டெஸ்டினேஷன் எழுதப்பட்டிருந்துச்சு, அதை காணா போட்டுட்டேன், அதை தேடுறேன் அப்படின்னாராம். ஒருவேளை இன்னைக்கு ரியாலிட்டியில நம்மளுடைய வாழ்க்கையில, உலக பிரகாரமான அநேகருடைய வாழ்க்கையில அந்த டிக்கெட் என்பது வாழ்க்கை, லைஃப். சில பேர் லைஃப் தொலைத்திருக்கிறார்கள் ஏதேதோ விஷயத்திற்காக, காதலுக்காக, பணத்திற்காக, பதவிக்காக, எல்லாவற்றுக்காகவும் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் சில பேர் வாழ்க்கையை தொலைத்தது மட்டுமல்லாமல் டெஸ்டினேஷன், நம்ம எங்க போய் சேர போறோம், நம்மளுடைய வாழ்க்கை என்ன, நான் ஏன் பிறந்தேன், எதற்காக இந்த பிளானட்டில் நான் இருக்கின்றேன், எதற்காக இந்த பூமியில் நான் சுற்றி கொண்டிருக்கிறேன், எதற்காக காலையில் ஷார்ஜாவுக்கும் நான் துபாய்க்கும் எவ்ரிடே நான் டிராவல் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற காரியத்தினால் குழப்பப்பட்டவர்களாய், வாழ்க்கையும் தொலைத்து நம்மளுடைய அல்டிமேட் டெஸ்டினேஷன் என்ன என்பதையும் தொலைத்து போனவர்களாய், தாங்களும் தொலைந்து போனவர்களாய் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாக எச்சரிப்பாக சொல்லுகிறது, நம்மளுடைய டெஸ்டினேஷன் என்ன என்பதை நம் கண் முன்பாக அழகாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு சின்ன பிள்ளை போய் அவங்க பாட்டி கிட்ட கேட்டாங்களாம், பாட்டிமா நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப பாட்டிமா சொன்னாங்களாம், நம்ம மனசுக்குள்ள 2 மிருகம் இருக்கு அப்படின்னாங்களாம். இந்த பிள்ளை யோசிச்சு திருப்பி கேட்டாங்க, எப்படிப்பட்ட மிருகம் பாட்டிமா அப்படின்னு கேட்கும் போது அந்த பாட்டிமா சொன்னாங்களாம், ஒரு நல்ல மிருகம் இருக்கு, ஒரு கெட்ட மிருகம் இருக்குன்னு. மிருகம் சொன்ன உடனே அந்த பிள்ளை கேட்டாலும், அப்ப மிருகத்துக்கு சண்டை வருமே பாட்டிமா அப்படின்னு சொல்லும் போது அந்த பாட்டிமா சொன்னாங்களாம், ஆமா நமக்குள்ள இருக்கிறது ஒரு நல்ல மிருகம், ஒரு கெட்ட மிருகம், இந்த 2 மிருகத்துக்கும் சண்டை வந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப இந்த சிறு பிள்ளை ரொம்ப ஞானார்த்தமா கேட்டாலாம், எந்த மிருகம் பாட்டிமா ஜெயிக்கும் அப்படின்னு கேட்கும் போது பாட்டிமா சொன்னாங்களா, எந்த மிருகத்திற்கு அதிக தீனி போட்டு வளர்க்கிறோமோ அந்த மிருகம் ஜெயிக்கும் என்று பாட்டிமா சொன்னாங்களாம். What an insightful story this is. ஆல் த உட்கருத்துள்ள இந்த கதையை நம்ம யோசித்து பார்ப்போம். எந்த விதமான ஒரு நோக்கத்திற்கு நாம் அதிக ஈடு கொடுத்து, அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அதிக எஃபர்ட்ஸ் எடுத்து செய்கிறோமோ அதுவே நம்முடைய வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறதா இருக்க போகிறது. அதுவே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு டெஸ்டினேஷனை உண்டு பண்ண போகிறதா இருக்கிறது. நாம் வாசிக்கின்றோம் எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எரேமியா பார்த்து தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை உருவாக்கும் முன்னே, உன் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்வதை, திருவுளம் பற்றுவதை நாம் பார்க்கின்றோம். நம் நித்திய தேவன் நம்மளுடைய ஆரம்பத்தை நித்தியத்தில் தொடங்கி இருக்கிறார். அதே போல நம்மளுடைய முடிவையும் ஒரு நித்தியத்தில் அவர் முடிய செய்ய பண்ண இருக்கிறார். வாசிக்கின்றோம் நாம் தானியேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்காகவும் சிலர் நித்திய நிந்தைக்காகவும் நித்திய இகழ்ச்சிக்காகவும் எழுந்து இருப்பார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். வேதம் திட்டமும் தெளிவுமாக நமக்கு முன்பாக 2 விதமான காரியங்களை வைக்கின்றது. ஒன்று நித்திய ஜீவன், மற்றொன்று நித்திய ஆக்கினை. இதை எல்லாவற்றுக்கும் மேலாக யாரு சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம அதை கொண்டு லைட்டா எடுத்துக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நித்திய ஆக்கினை குறித்து அவர் பேசுகிறார், நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறார், நித்திய ஜீவனை குறித்து அவர் பேசுகிறார். நமக்கு முன்பாக இருக்கிற 2 அல்டிமேட், 2 முக்கியமான காரியங்கள், நித்திய ஜீவன், நித்திய நரகம். நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட்லாம் நல்லா இருந்துச்சு, பட் திஸ் இஸ் ரியாலிட்டி. நம்ம சிரிக்கிறோம் போறோம், பட் திஸ் இஸ் ரியாலிட்டி. ஒரு நாள் அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக நின்று ஆண்டவரை நாம் நோக்கி பார்த்து அக்கவுண்ட் கொடுக்க போகிறவர்களா இருக்கிறோம், அவருக்கு நாம் பதில் சொல்ல போகிறவர்களா இருக்கிறோம். அதேதான் வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், மன்னிக்கும் 1 கொரிந்தியர் 2:9 நாம் வாசிக்கின்றோம், கர்த்தர் உண்டு பண்ண வைத்திருக்கிறார், அவர் மேல் அன்பா இருக்கிறவர்களுக்காக உண்டு பண்ண வைத்திருக்கிறவர்கள், ஆயத்தம் பண்ணப்பட்டு வைத்திருக்கிறவைகள் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகளை மனுஷனுடைய இருதயம் அவைகளில் தோன்றவும் இல்லை என்று நாம் வாசிக்கின்றோம். நம்மளுடைய சிறிய குருவி போன்ற ஒரு மூளையை கொண்டு
ஆண்டவருடைய நித்தியத்தையும் ஆண்டவருடைய திட்டத்தையும் அண்ட சராசரங்களையும் ஆண்டு வழிநடத்தும் கர்த்தருடைய செயல்களையும் நம்மால் நிதானிப்பதும் அதை குறித்து அறிந்து கொள்வதும் சற்று கடினமே.